வணக்கம் மக்களே, நான் உங்க விக்கர். வெல்கம் டு MGW கேமிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான ஒரு கேம் பிளே. இந்த கேம் பேர் பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட். நம்ம மைண்ட் கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா சொர்க்கோலகம் சீசன் 2ங்கிற எசிம்பிள் நம்ம இப்போ ப்ளே பண்ணிருக்கோம். ஓகே மக்களே, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இத்தனை நாள் நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அட்டோனஸ் சர்வர்னு நம்ம ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது கிடையாது. என்னடா அப்புறம் கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே இல்லை, ஃபீனிக்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். ஃபீனிக்ஸ் ஹோஸ்டிங் இதை பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டான ஒரு ஹோஸ்டிங் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி சர்வர் வேணும் ப்ரோ, நானும் ஒரு எஸ்எம்பி ஆரம்பிக்கிறேன்னா நீங்கள் போய் கன்ஃபார்ம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டாக தான் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ நம்ம எதராக பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அனிமல் ஃபார்மிங் அண்ட் ஃபுட் ஃபார்மிங். அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. பார்ட் 1 நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நல்லா இந்த வீடியோ உங்களுக்காரே. ஓகேங்க, பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்க ஆல்ரெடி ஒரு ஃபார்மே பண்ணியிருந்தோம். பட் அந்த ஃபார்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு நம்மளுக்கு ஃபுட்டும் கிடைக்கல. பட் நம்மளோட ஷாப் பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ளே அயனு மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபுட் ஷாப்பு. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை, ஒரு பெரிய ஃபார்ம்லாம் கட்டியானோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை இடித்து உடச்சிட வேண்டியதுன்னா அதை பார்த்தா எனக்கு எரிச்சல்லாம் ஆகுது. என்னத்த ஃபுட்டு தந்துச்சின்னு தெரில. ஓகே, நம்ம ரொம்ப இதாகிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே விடுங்க, என்ன பண்ணுறது இப்போ, வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. 2 இதை பார்த்தீங்கன்னா பில்டு பண்ணணும், அனிமல் அப்புறம் ஃபுட்டு. என்னடா ஆட்டோமேட்டிக்காக கட்ட போகிறீங்க கேட்டால் ஆட்டோமேட்டிக் கிடையாது, நம்ம நல்லா அப்கிரேட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் கட்ட போகிறோம். ஓகே, என்னடா இது. ஓகே, வாட்டர் பேக்கெட் நம்ம இது அங்கே போட்டுற வேண்டியதுன்னா இந்த செஸ்டில் இருக்க ஐட்டம்ஸ் வச்சுன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்ம் கட்ட போகிறோம். இதை வச்சு மட்டும் இல்லை, என்னடா இது செஸ்ட் வானத்தில் பறந்துட்டு இருக்கு. அப்படியே ஒக்கால ஓடி. டேய், இன்னும் இந்த கருமா போலையா? ரைட்டு விடுங்க, இது அட்டோனஸ்லாம் தான் இந்த பக் இருக்குன்னு பார்த்தா இதுலேயும் இருக்குது. என்னடா வானத்தில் இன்னமும் பறக்குன்னு பார்த்தா செஸ்ட்டு. சரி விடுங்க, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கடை போகிறோம். பார்த்தீங்கன்னா இதான் இந்த இடம். இந்த மரத்தை ஃபுல்லாக வெட்டினா நம்ம இந்த இடத்துல நான் கடை போகிறோம். மரத்தை வெட்டி இங்கே இடத்துல ஃபேக்ட்ரிலாம் நம்ம வைக்க போகிறோம்ல, ஒரு அனிமல் ஃபார்ம்லாம் நம்ம வைக்க போகிறோம். அது கூடிய சீக்கிரம் அது ஒரு ஃபேக்ட்ரி ஆகிறோம். ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபார்மை நம்ம கட்ட போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எல்டிஜி நம்ம பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்போம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்டிஜி இங்கே ப்ரோ உங்கள் டீம்ல ஒரு தேட்டேஜ் கம்மின்னு சொன்னீங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காரனா பார்த்தீங்கன்னா நம்ம எல்டிஜி கம்மிக்கிறோம். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு எங்கேருந்து நான் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் இல்லை, இந்த வீடை பார்த்தீங்கன்னா நான் பில்டு பண்ணல. இதை பில்டு பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம டீம்ல எல்டிஜி வா, நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். வீட்டுக்குள்ளார போயிட்டு நிறைய இது மெசேஜ் ஆகும்னா கிளிக் பண்ண சொல்லுது. உள்ளார பார்த்தீங்கன்னா பயங்கரமான இருக்குது. ஓகே, நல்லா செஞ்சுருக்குங்க. நம்ம டீம் பேர் ஹிரோஷிமா நாகசாகி இதெல்லாம் போட்டிருக்கு. ஓகே, உள்ளார போகலாம். இங்கெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு வீடு. ஸோ ஆனால் சத்தியமாக சொல்ல ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் இது யாரை பார்த்து கட்டினா விடிஜி, என் லெஜெண்டு, என் தலைவனை பார்த்துனா கட்டியிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடு சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த ஒரு லெஜெண்டுக்காரை பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன், அவரு பயங்கரமாக கட்டியிருப்பார். ஆனால் இது பார்த்தீங்கன்னா கோமாளி மாதிரி கட்டி வச்சிருக்கு. பரவாயில்ல, ஓகே, நல்லா இருக்குது. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டட் ஹவுஸ் தான் கட்ட போகிறேன். ஆனால் நான் உண்மையை சொன்னால் சத்தியமாக அந்த வீட்டு உள்ள இருப்பேன்னா நான் தூங்கினதே இல்லை. நான் வெளியேனா தூங்குறேன், வெளியேனா செஸ்ட் இருக்குது. அந்த செஸ்ட்டும் மேலே அத்தனை இருக்குது, அதில் என்ன இருக்குது என்னத்துக்கு இருக்குன்னு எனக்கே தெரில. விடுங்க, என்னத்த பண்ணி தொலைகிறது. ஒரு சின்ன வீடாக கட்டினா இது மாடு சைஸு கட்டி வச்சிரு, அதுவும் போய் தூங்கணும். அதை விட்டு உள்ளார போய் செஸ்ட்லாம் லோட்லாம் இதாக வைக்கணும்னு பார்த்தா எதுவுமே வைக்கல. ஓகே ரைட்டு, நல்லா விளாண்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ளார எல்டிஜி ஜாயின் த கேம். ஓகே வாங்க, நம்ம பார்த்தீங்கன்னா அவர் வாய்ஸ் மட்டும் இதில் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காது. ஸோ முடிஞ்சளவு நான் அடுத்த பாட்டிலேயாச்சும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து என்னென்ன வீஸில் பேசணும்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முடிஞ்சளவு ரெக்கார்ட் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்க, நிச்சயம் நான் கூட சீக்கிரம் போட்டுருவேன். நாங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா மைனிங் டைமண்ட் பண்ணிங்கலாம் பார்த்தீங்கன்னா நான் நிச்சயம் போட்டுருவேன், கவலைப்படாதீங்க. நிச்சயம் எல்டிஜி வாய்ஸ் இல்லாமல் வீடியோவே வராதுன்னு இல்லை, வரும். ஆனால் எல்டிஜி வாய்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா அது வீசி கூப்பிட்ருக்கு. ஓகேங்க, நம்ம வீஸில் போய் ஜாயின் ஆகியாச்சு. ஓகே, அதை பேசுனா ரெக்கார்ட் பண்ண முடியல, அதான் கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் என்ன வேலை தரேன்னு தெரில. கூப்பிட்டு இங்கே இருக்க மரத்தெல்லாம் வெட்டு ப்ரோன்னு தான் சொல்லணும். வேறு என்ன பண்ணுறது, இதை வச்சு என்ன வேலை வாங்குறேன் எனக்கு சத்தியமாக இன்னும் கூட தெரில. ஓகே, எல்டிஜியை கூப்பிட வேண்டியதுன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நிறைய மரத்தை வெட்டியாச்சு. பாதி வெட்டினதுக்கப்புறம் வந்து தொலையுது, முன்னாடியே வரும்போது ப்ரோ நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நீ வந்து ஒரு மயிறு பிடுக்க பிறகுல ரொம்ப கத்தாத அப்படின்ச்சு. ஓகே, எதுக்கு இங்கே கூப்பிட்டுச்சுன்னு எனக்கு தெரில. என்னமோ மேலே பரு ப்ரோன்னுச்சு.
என்ன ஐயா மழை இருக்குன்னு பார்த்தா சூரியன் இருக்குது. எதுக்கு ப்ரோன்னு கேட்டா, சொல்லு ப்ரோன்னு கேட்டா வீடு எடுக்கிற ப்ரோன்னு. யோ நம்ம என்ன இங்கே உட்காந்து சூரிய நமஸ்காரமா பண்ணிருக்கோம், மூட்டு வாயான்னு கூப்பிட்டேன். ப்ரோ இல்லை ப்ரோ ஒரு இதாட்டி அப்படின்னுச்சு. நானும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நான் எப்பயும் ஒரு மைக் யூஸ் பண்ணுவேன். இப்போ அந்த மைக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல நிலைமையில இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்காது, அந்த அளவுக்கு இருக்காது. அப்போ இடையில பேக்ரவுண்ட் நாய்ஸ் வர சான்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த எஸ்எம்பியில் நம்மளாம் பார்த்துட்டு எங்கள் 2 பேர்த்திட்டு பார்த்துட்டு எஸ்எம்பி மெம்பர்ஸ்லாம் என்ன நினைக்கிறேன்னு தெரியுமா? ஏன் ப்ரோ அப்படி சொல்ற? எதனால ப்ரோ? எதனாலன்னு உங்களுக்கு தெரியுமா? என் கூட ஒன்று சுத்திட்டு இருக்கு பாருங்க, எல்டிஜின்னு பேர் வச்சுட்டு. அதெல்லாம் எல்லாம் அதால வந்தது. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். எல்லாம் இதால வந்துச்சுங்க. நான் படு சொன்னேன் இருந்தேன். இது பார்த்துட்ட வேலையால இதால என்ன பண்ண முடியும் சிறப்பா பண்ணிட்டு இருந்துச்சு. அதான் அவர் என்ன ப்ரோ பண்ணாருன்னு கேட்பீங்க. அது என்ன பண்ணல சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, சொல்லனாலும் புரியாது. மூட்ரு சொல்றான்பிக்க. அது வீசில என்னென்னலாம் பண்ணிருக்கோம். நான் அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீசில என்னென்னலாம் பேசினுச்சு நான் போடுறேன். நிச்சயம் இது அடுத்ததாட்டி அது கூட நான் சேர்ந்து வீடியோ எடுப்பேன். ஆமாம், நிச்சயம் எடுத்தே ஆகணும். ஏன்னா பார்ட் 4லாம் நான் மைனிங்லாம் போவேன். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், காமிக்கிறேன். அது என்னென்னலாம் பேசணும் நீங்களே கேளுங்க. ஓகே, எல்லா வேலையும் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா இது பண்ணுறக்கும் போது இடையில பில்லேஜர் வேறு அடிக்கடி வந்து சாவடிக்கிறாங்க. அருமை. இன்னும் சொல்லி ஒரு அரை மணி நேரமாச்சு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உட்காந்து இந்த மரத்தை வெட்டிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் என்னத்த சொல்றது வச்சு நான் எப்படின்னா வேலை வாங்க போறேன்னு நினைக்கே தெரில. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட்டு ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஃபுட்டு ரொம்ப பஞ்சம் வந்துருச்சு. ஃபுட்டு இது ஓனர் நானா, ஓனர்ன்ற பிறகு கடை வச்சிருக்கேன். எங்களுக்கே லோ பஞ்சம், எஸ்எம்பியில் அப்போ லோ பஞ்சம்னு பாருங்க. கடை வச்சு நானே போய் எல்லாத்துட்டும் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக் கட்டிடுவோம். அதெல்லாம் கட்டிடுவோம் மக்களே, நிச்சயம் கட்டிடுவோம். ஓகே, ஃபர்னரில் ஒரு கருமமும் இல்லை, எதுவுமே இருக்காது ஃபர்னரில் பார்த்தாலும். சரி ப்ரோ, எல்லா ஃபுட்டையும் வெட்டிட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுறது? இது எங்கே ப்ரோ வைக்கிறேன்னு என் தலையில் வந்து ப்ரோ நீ தான் வரேன்னு சொல்லிச்சு. மூட்டை இந்த செஸ்ட்டில் வந்து வச்சிரியா அப்படின்னு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு லாவா இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துணும். ஏன்னா லாவாவால் நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா நான் இங்கே நின்றுட்டு இருக்கும்போது அந்த எல்டிச்சி வந்து தள்ளி விட்டாலும் தள்ளி விட்டுரும். ஏன்னா பழி வாங்குறேன்ட்டு ஏற்கனவே எப்படின்னா எல்டிச்சி சும்மா அந்த லாவாவை பார்த்துட்டு இருந்துச்சு. ஒரு லாவாவில் பிடிச்சி தள்ளி விட்டு லாவா பழி வாங்குறேன்னு பண்ணாலும் பண்ணிடும். நம்ப முடியாதுலாம். ஓகே ப்ரோ, அங்கே போய் இது செஸ்ட்டில் இருக்கு ப்ரோ, அங்கே வச்சு தொலை. இங்கே வையா. ஐயோ நான் என்ன பண்ணுறேன்? இந்த செஸ்ட் இங்கே இருக்கு பாரு, இந்த செஸ்ட்டில் விட்டுலாம் வை. என்கிட்ட தராத, இந்த செஸ்ட்டில் வை, இந்த செஸ்ட்டில் இந்த இடத்துல வை ப்ரோ அப்படின்னு அது கிளிப்புளி சொல்கிறவான்னு நான் சொல்லிருக்கேன். என்ன பண்ணுறது? ஓகே, நம்மகிட்ட நிறைய இது உட்டு இருக்குது. ஸோ நம்மளுக்கு பஞ்சமே இருக்காது வீடு கட்டுறதுக்கு. நான் வீடெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். அதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் கட்டிடலாம் மக்களே. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டுக்கான பஞ்சத்தை இப்போ நம்ம தீக்க போகிறோம் இந்த பாட்டில். ஓகே, இப்போ நான் இப்போ அதுகிட்ட கொடுத்து ப்ரோ நீ போய் ஆடு மாடு பண்ணி உன்னோட இடம் அது அப்புறம் கோழிலாம் கூட்டிகிட்டு வா ப்ரோ நான் சொல்லி அதில் கொடுத்துருக்கேன். ப்ரோ லீஷ் வேணும் ப்ரோன்னுச்சு. லீஷு இந்த செஸ்ட்டில் இருக்குது. இங்கே இதான் இந்த செஸ்ட்டில் இருக்குது ப்ரோ, வா ப்ரோ நான் லீஷு தரேன். லீடு இதை 2 இங்கே போட்டாச்சு. ஓகே, வேற எதுவுமே இல்லை. ஓகே, கேரட்டு இந்தா ப்ரோ, இதான் லீடு. அப்புறம் உன்னோட இனத்தை கூட்டிகிட்டு வர்றதுக்கு கேரட்டு. போய் உன்னைய மாதிரி இது நிறைய பேர்த்த கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி நான் தண்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண போறதில்ல, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்னும் என்ன வேலை மிச்சம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய வேலை இதாங்க, போய் ஃப்ரெண்ட்ஸு போட்டு மாட்டெல்லாம் அடைக்கணும். இது நான் ஒரு வேலை கொடுத்தேன் பாருங்க, இவ்வளோ நேரம் ஆச்சு நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு. இந்த ஆடு மாடு கோழி கிட்டனா 40 நிமிஷமா போய் கூட்டிட்டு வருது. நான் என்னத்த சொல்றது, நீங்களே பாருங்க. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மரத்தை வெட்டினோமா அந்த இடத்துலலாம் இது பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஷேடு பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றியாச்சு. ஏன்னா அந்த ஷேடு ஒரே ஷேடை பார்க்க இதாக இருந்துச்சா, ஸோ அதனால ஷேடு மாற்றிட்டேன். பாருங்க எவ்வளோ நேரம் இருக்குது இது வேற நானும் கட்டி முடிக்கல, அதுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தவரை தொலைஞ்சிருச்சுங்க இது. ஓகே, அவசரமாக போய் நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளார போயிட்டு இதெல்லாம் கட்டணும் மாட்டேங்க. இப்போ இது எங்கே வைக்க போகுதுன்னு எனக்கே தெரில. பாப்பா அது அப்படி எங்கன்னா வைக்கணும், நெட்ஒர்க் இஷ்யூஸுங்க இது வேற. வெளியே போகணும். ஓகே, வந்தாச்சு. பார்த்தா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துச்சு. இது ஊடியா நீ நினைக்கிற மாதிரி இது கோழி இது வச்சு பண்ண இல்லையா, ஐயா அப்படி உசுர் எடுக்கிறேன்ச்சு. ப்ரோ வேணாம் ப்ரோ, இங்கே வச்சிரு ப்ரோ, அப்புறம் ஓடி போயிட போகுதுன்னுச்சு. ஆமாம், உன் வீட்டில் நானாச்சு தூங்க முடியல, அட்லீஸ்ட் இதாச்சும் இருக்கட்டும் நானும் பண்ணா விட்டுட்டேன். ஓகே, என்ன பண்ணுறது? இது நான் இந்த வீடு கட்டினேங்கன்னாங்க, ஆனால் நல்லா இருக்குது வீடு. என்னமோ வீடு நல்லானா இருக்குது, பட் இவ்வளோ பெருசாக இருக்குது. என்ன பண்ணுறது? பேஸ் அடைச்சிட்டு இருக்குது.
பரவாயில்ல, நல்லா இருக்கு. கொஞ்சம் இதை டவுன் மாதிரி ஆக்க பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம டீமோட பேர் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே பண்ணியாச்சு, ஹிரோஷிமா நாகசாகி. இதான் இது பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை. இது டோக்கியோ கீழே இருக்குல்ல ஹிரோஷிமா நாகசாகி, அதே பேரா வச்சாச்சு. வேற எந்த பேரும் எனக்கு தோணல, இதான் நான் வந்துச்சு. என்னடா இது எடுத்தா வர மாட்டேது, என்னாச்சு? ஓ, நெட்ஒர்க் இஷ்யூஸ். ஏன்டா 5G வச்சிருக்கேன் எனக்கே அப்படின்னா, அவன் ஒரு நாளைக்கு 1 GB வச்சுன்னு வாழ்றானே. என்ன எனக்கு என்ன கஷ்டம்னு புரியல. ரொம்ப கஷ்டங்க. ஆனால் 1 GB ஒரு நாளைக்கு பத்துமான்னு கேட்டால் சத்தியமாக பத்தாது, அதான் உண்மை. ஓகே, இங்கே போட்டு என்ன இது ஃப்ரெண்ட்ஸ் வேற முடிஞ்சிருச்சு. ஓகே, இது இங்கே ஓகேங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 3 இது பண்ணும். ஐ மீன் இங்கே 4, கரெக்டாக 4 பொண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 1 ஆடு, இன்னொன்று மாடு, இன்னொன்று கோழி, அப்புறம் எல்டிஜி. ஏன்னா ஐ மீன் பன்னிங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கே. ஓகே, இதை கொஞ்சம் உடச்சி விட்ருவோம். ஓகே, இன்னும் வேணாம், இதே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே இதில் போட்டுடலாம் நினைக்கிறேன். நைட்டு வேற ஆக போகுது. ஆனால் இந்த ஷேரு சத்தியமாக சூப்பராக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஷேரு. ஓ, இது வேற கருமத்தசை. எல்டிஜினா ரொம்ப தொலை பண்ணுறதுன்னு பார்த்தா இது இதோட ரொம்ப மோசமாக தொலை பண்ணிருக்கு. ஓகே, ஃபுல்லாக அடைச்சிடலாம் கதவு. இந்த இதை உடச்சிரும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கதை வச்சாச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம 3 இது பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆடு விட போகிறோம். இங்கே ஆடு, பக்கத்தில் மாடு, அப்புறம் கோழி, அப்புறம் எல்டிஜி. ஐ மீன் திரும்ப பண்ணியை பற்றி பேசினாலே எனக்கு எல்டிஜி ஆகும்னா வருது. ப்ரோ உள்ளார வாபுறோன்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு. எதுக்கேன்னு கேட்டேன். ப்ரோ எல்லாத்தையும் நான் இங்கே பிடிச்சி வந்துட்டேன், இப்போ என்ன அடுத்து என்ன பண்ணுறேச்சு? ஒன்று மட்டும் பிடிச்சிட்டு வந்தேன், என்னையா பண்ணுறேன் நீ? நான் ஏன் போய் ப்ரீடு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா இன்னும் போய் இதாக பிடிச்சிட்டு வாயேன்னு நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா மேலே பருப்புறோன்னுச்சு. என்னான்னு மேலே போய் பார்த்தா மேலே எதுவுமே இல்லை. என்னான்னு கீழே பார்த்தா அப்பனா தெரியும் இங்கே வந்து சிக்கிச்சுக்கே. டேய் என்னடா பண்றீங்க 2 பேரும்? ஏய், இதை பார்க்க எனக்கு வேற மாதிரி ஞாபகம் வருது. இது வேற எல்டிஜி. இதை பார்த்துட்டு ப்ரோ இதை வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் அப்பப்போ பார்த்துக்கலாம் ப்ரோச்சு. இது என்ன இது பொருள் காட்சி அப்பப்போ பார்த்துக்கிறதுக்கு நானும் சொன்னேன். ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, வீடியோ எடுத்து வச்சுக்கலாம். நீ என்னமோ கருமத்தை பண்ணியா? இதை போட்டு அடிக்கணுங்க. இதை போய் டீம்மெட்டாக போட்டிருக்காங்க பார்த்தியா? எஸ்எம்பி ஓனரை அடிக்கணும். ஐ மீன் எஸ்எம்பி ஓனரில் இதான் என்கிட்ட ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ நான் டீமுக்கு வந்துக்கிறேன்னு சொன்னிச்சு. எஸ்எம்பி ஓனருக்கு சொல்லி ஒரு குத்தமும் இல்லை. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேற முடிஞ்சிருச்சு, சனியை முடிச்சுது. உட்டு அங்கே உள்ளார இருக்கும். ஓகே ப்ரோ, நான் இதை கூட்டிகிட்டு போய் விட்டுடலான் இருக்கேன். என்னன்ற நீ கூட்டிகிட்டு வரையா நான் கூட்டிகிட்டு வரட்டான்னு கேட்டேன். ப்ரோ நீயே கூட்டிகிட்டு போய் விட்டுரு ப்ரோன்ச்சு. வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, அதை ஃபுல் பண்ணிடுறேன். அப்படியே பார்த்தோன்னா அதை கூட்டிகிட்டு போய் விட்டு அதை ஃபுல் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ப்ரோன்ச்சு. இங்கடா ஆளை இதான் இங்கே இருக்கு, வா 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 வா. இது வேற வந்து தொலை மாட்டி சனியனே, வந்து தொலை. ப்ரோ உங்களை பார்க்க அவங்க விருந்தாளி வந்திருக்காங்க ப்ரோ. நான் இங்கே நின்று இருக்கேன், அவன் என்னை அடிக்காம போய் எல்டிஜை போய் அடிச்சிட்டு இருக்காரு. சரியாது சிரிப்பா போச்சு. இது நம்ம பழி வாங்குறேங்கிற பேர்ல நம்மளும் சேர்த்து அடிச்சாலும் அடிச்சிரும், அவன் அடிக்கிறேங்கிற பேர்ல நம்ம இங்க வந்துட்டோம். ஐயோ, ஆனா எனக்கு என்ன சிரிப்பா இருந்துச்சுன்னா என்னைய விட்டு எல்டிஜை போய் அடிச்சு. ப்ரோ அங்க தலைவர் இருக்கான், அவனை போய் அடிப்பறோன்னு சொன்னேன். இதான் போறேன் ப்ரோ சூனா பானானா என்ன கொக்கான்னு சொல்லிட்டு போதே என் மலையை கை வச்சிட்டீங்கன்னு போயிருக்கு. பார்ப்போம். ரொம்ப கத்திட்டு இருக்கு ப்ரோ, ஆட்டு கம்மியா இருக்குன்னு. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அதுதான் டைம் முடிஞ்சிச்சு. அதுதான் 2 ஆட்டை வச்சுட்டு அது போய் என்ன அடிவாங்க. இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்லவள அழுவ ஆரம்பிச்சான். இவங்க தொல்லையை தாங்க முடியலைங்க. இவங்க வேற ஸ்மைன் ஆகிட்டே இருக்காங்க. டே உங்களுக்கு எல்லாம் என்னடா வேணும்? ஏன்டா இங்கே ஸ்பான் ஆகிறீங்க? டேய் சித்து தொலடா. இவங்க வேற போட்டு அடிக்கிறாங்க. இது வேற ஜாவாக்கே ரொம்ப பெரிய பிரச்சனை தான். இதுல என்ன பண்றது? இது பாருங்க, சேத்திர வந்து லோட் அடிச்சிட்டு இருக்கு, வந்து உதவி பண்ணாம. சரி, பேட் ஓமன் போர்ஷன் கிடைச்சிருக்கு. முதலாம் பேட் ஓமன் இது வரும், பரவாயில்ல. போர்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த அளவு செட் ஆகல. என்னத்தான் இருந்தாலும் ஓல்ட் இஸ் கோல்டுல. ஓகே, இது நம்ம இன்னும் அரைகுறையா விட்டு போயிருந்தா முழுசா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்க, கடைசியா எப்படியோ இதை முடிச்சாச்சு. இது மாதிரிலாம் மெயின் பிக்சரே இங்க நான் தாண்டா இபிங்கிற மாதிரி, இங்க நான் தாண்டா இது மெயின் பிக்சருங்கிற மாதிரி. இதான் இது முக்கியங்க. இது ஃபுட்டு ரொம்ப முக்கியம். இதை வச்சுன்னா கோல்டன் கேரட். ஐயோ, இது வேற பெட் டிராகன் ஆகுதுற. ஐ மீன் பெட் வார்ஸ்ல விளாட்ற மாதிரி நான் இது பண்ணிருக்கேன். ஓகே, நான் இது பட்டன் வேற மாற்றி அடிக்கடி அழுத்தி சொல்லிடுறேன். பெட் வார் ஸ்லிப் பண்ணால் இதாக இருக்கும். ஓகே, இதை ஃபுல் பண்ண. ஓகே, இங்கே வேற பிளெயினாக ஆக்கணும். நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஃப்ரீயாக இருக்கும்போது நான் இதெல்லாம் பண்ணோம்.
ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அன்லிமிட்டெட் வாட்டர் ரிசோர்ஸஸ் வைக்கணும் கரெக்டாக. இந்த இடத்துல வைப்போங்க, ஏன்னா இங்கே பக்கத்துலேயே தண்ணி இருக்குது. இங்கே போய் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே போட்டால் போதுங்க. ஓகே, 1. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது ஒரு வாட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே போய் எடுத்துகிட்டு என்னடா இது வேற ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. 2 அதுதான் அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்சஸ். இது என்ன பண்ணுது எப்பனா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வருது. நீ எப்பயா அந்த இடத்துல இது மாடு இதெல்லாம் பண்ணி நான் விட போகிறேன், நானும் பார்க்குறேன். இது கடைசி வரைக்கும் விடாதீங்க. 40 நிமிஷமா இதாகிட்டு இருக்கு. இப்போ 20 நிமிஷம் ஆச்சு, இன்னும் 20 நிமிஷம் ஆகும் இதை போய் உள்ளார போய் விட்டு வர்றதுக்கு. ஓகே, என்ன நம்ம என்ன பண்ணுறதுன்னா இப்போ இந்த இடத்துல என்ன நம்ம பில்டப் பண்ண போகிறோம். ஈவில். ஓகே, ஈவில் வந்திருக்கா, லெஃப்டே இருக்காரு, உள்ளார வந்துருப்பாரு அதுக்கு. ஓகே, ஒரு ஹோ செஞ்சுக்க வேண்டியதுன்னா ஹோ செஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம நடுவில் எங்கேயா ஒரு வாட்டர் பக்கெட் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ரேண்டமாக தண்ணியை ப்ளேஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குழியை தோண்டி இந்த இடத்துல குழியை தோண்டி அப்படியே தண்ணி இங்கே ஊற்றி அப்படியே சுற்றி ஹோ வச்சு இது பண்ணுவோம். ஹோ வச்சு இது பண்ணால் போதும். இது பேர்னா விவசாயம். இது மைண்ட் கிராஃப்ட் கான்செப்ட்டு, நான் எதுவுமே சொல்ல, இது மைண்ட் கிராஃப்ட் கான்செப்ட்டு. ஓகே, இது ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. பரவாயில்ல, இந்த ஷேர் பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பிசி லெவலில் இருக்குங்க ஷேர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டீங்க, ப்ரோ எப்படி ப்ரோ உங்கள் ஷேர் இது யூஸ் பண்ணுறது, அது எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்ணுறது நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்துடுங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரம் வந்துடும். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறது, எல்டிஜி இன்னும் கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு வர்ற மாதிரி எனக்கு தெரிலங்க. ரைட்டு, இது கூட்டிகிட்டு வராதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் மாட்டை போய் பிடிச்சிட்டு வரக்குள்ள அது என்ன இதுன்னு தெரில. ஒரு பன்னி, ஒரு மாடு, ஐ மீன் 2 ஒரு பன்னி, ஒரு ஷிப்பு, அப்புறம் 2 மாடு இதான் வந்துருச்சு. வெறும் கையோட வருதுன்னு பார்த்தா ஒரு மாடை மட்டும் கூட்டிகிட்டு வருது. ஓகே, இங்கே வாயா, இதாண்டு வா, இதாண்டு வாயா, இதாண்டு இங்கே இருக்க வழி அதான் சைடில். ஓகே, உள்ளார கூட்டிகிட்டு போய் விட்டுரு ப்ரோ. இங்கே என்னமோ வழி இருக்கு ப்ரோன்னுச்சு. இங்கே இது இருக்குது பார்த்தா பக்குங்க, நெட்வொர்க் இஷ்யூஸு. சரி, இங்கே பிளாங்க்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு, பார்த்தா எதுவுமே இல்லை. ஓகே, இதெல்லாம் உடச்சிருந்துச்சு. இது 3 சைடும் இது இல்லை, ஃப்ரீயாக இருந்திருக்க மாட்டேங்குது. நான் அதை பார்க்கவே இல்லை, நெட்வொர்க் இஷ்யூஸ்னால எனக்கு தெரில. ப்ரோ அப்படியே பின்னாடி வா ப்ரோ அப்படின்னுச்சு. இல்லையா, நான் வரையா, நீ இது பண்ணியான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஓகே, பின்னாடி வான்னு கத்திட்டு இருந்துச்சு. இதில் ப்ரோ வரேன் ப்ரோ. பார்த்தா அந்த அங்கேயோ இது இருந்திருக்க மாட்டேங்குது, எனக்கு நெட்வொர்க் இஷ்யூஸ்னால எனக்கு தெரில. எனக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போது உள்ளார ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரினா இருந்துச்சு. சரி, ஃப்ரெண்ட்ஸ்னா இருக்குதுன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸே இல்லை, இது நெட்வொர்க் இஷ்யூஸு. என்ன பண்ணுறது, நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகே, ரைட்டு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்னும் இது மட்டும்தான் இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 லேயர் போடணுங்க. 2னா பொட்டேட்டோ, கேரட்டு, வீட்டு. ஆமாம், இந்த இன்னும் கொஞ்சம் லேயர்லாம் போட வேண்டியது இருக்குது. அது போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுட்டுக்கு பஞ்சம் இருக்காது பார்ப்போம். இதை மட்டும் பண்ணால் ஃபுட்டுக்கு பஞ்சம் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் ஒன்று கட்டணும். அதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டுக்கு பஞ்சமே இருக்காது. பாருங்க, நான் கட்டிட்டு இருக்கேன், நடுவில் வீட்டை போட்டு போகுது. அடக்கி இருக்கு, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் இது கூட்டிகிட்டு வர்ற வேலையை பாரியான்னு பார்த்தேன். என்னடா ஆச்சுன்னா ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா என்னடான்னு கேட்டீங்கன்னா ரெக்கார்ட் ஆகல. சார்ஜ் 20ல் இருந்திருக்க மாட்டேங்குது, எனக்கு தெரியவே தெரில. ரெக்கார்டு ஆஃப் ஆகிருந்துருக்க மாட்டேங்குது. இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணது எதுவுமே ரெக்கார்டே ஆகலை மொத்தத்தில். ஓகே, விடுங்க, நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சாச்சு, எல்லா வேலையும் எப்படியோ. நான் உங்களுக்கு இடத்தெல்லாம் சுற்றி காமிக்கிறேன். நம்ம இது 2 மட்டும் பில்டப் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பில்டெலாம் பண்ணியிருந்தோம். வாங்க போகலாம். இங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்போது என்னடா இது குடிசை இங்கே இருக்குன்னு கேட்டால் குடிசை இல்லை. இது என்னன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஒன்றும் இல்லை, இது குடிசெல்லாம் கிடையாது, இது மீட்டிங் ஏரியா. இது ஒரு மீட்டிங் ஏரியா, அது நம்ம 2 பேரும் பேசிக்கிறதுக்கு ஒரு மீட்டிங் ஏரியா. நான் என்னதான் பண்ணுறேன், சத்தியமாக மீட்டிங் ஏரியா மாதிரி இல்லை, ஏதோ ஒரு குடிசையை கட்டி வச்சுட்டு இது மீட்டிங் ஏரியான்னு சொல்லிட்டு இருக்குது. நான் ஏதாவது உருப்படியாக பில்டப் பண்ண ப்ரோ, க்ரியேட்டிவாக பில்டப் பண்ண ப்ரோன்னு இதை பில்டப் பண்ணிட்டு ப்ரோ, நான் க்ரியேட்டிவாக பில்டப் பண்ணியிருக்கேன் ப்ரோன்னு சொல்லுது. ஐயோ, இது பார்த்தீங்கன்னா அனிமலுங்க. ஓகே, அப்படியே கடைசியாக பிடிச்சிட்டு வந்துச்சு. இதுக்கு பிடிச்சிட்டு வர்றதுக்கே இன்னும் 1 மணி நேரம் ஆக்கிட மாட்டேங்குது. 2 முட்டையில் என்ன வரும், ஒன்றுமே வரல. பாட்டு ஒன்றியாச்சும் பரவாயில்ல, ஒரு முட்டையில் ஒரு கோழியாச்சும் வந்துச்சு. அந்த கோழி நேரத்துக்கு என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்கும்னு எனக்கு தெரில. ஓகே, மொத்தமாக இங்கே முடிச்ச பின்னாடி என்னடா சங்கிளோட இதுலேயும் இந்த பிரச்சனை இருக்கா, அடக்கரமாக வெயிட் பண்ணுங்க. நான் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு உள்ளார வந்துடுறேன். ஓகே, வெளியே போயிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளார வந்தாச்சு. இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா இதான் நான் கட்டின பாண்டு. இந்த பாண்டில் பார்த்தீங்கன்னா ஆமை இருக்குது. ஓகே, இந்த ஆமையை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகே, வீடியோவில் ரிலீஸ் பண்ணுங்கிறக்காரன் இதை நான் போட்டில் பிடிச்சி வச்சுருந்தேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ண வரும். அவ்வளோதான், இது வேற உடஞ்சி துணையும் இப்படி. ஓகே, ஆமையை எப்படா பிடிச்சிட்டு வந்தேன், எனக்கு என்ன கஷ்டப்பட்டு இதை பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ள எனக்கு நாக்க தள்ளிருச்சு. ஓகே, ஆடா இது மேலே வந்துருச்சு. ஐயோ, மேலேயே வராது. இதுக்கு மேலே இது வர முடியாது, வராதுன்னா நினைக்கிறேன்.
டேய் என்னடா லாஜிக் இது? மைண்ட் கிராஃப்ட்ல லாஜிக்லாம் பார்த்தோம் ஒன்றும் இது பண்ண முடியாது இருக்கு. ஐயோ இது வேற மேலே மேலே ஏறுதுங்க. இதே மூட்டு உள்ளார இருக்கலாம்ல, எதுக்கு மேலே வர? ஐயோ இதே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு இது பண்ணுற வேலையால். ஓகே கீழே அங்கே வேற ஒரு பிளாக் இதாக இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணலாம். அட போடா, நான் கீழே குச்சிட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். மேலேருந்து ஒன்றுத்தையும் பிடுங்க முடியாது. ஓகே இது வேற அங்கங்கே போகுதுங்க. ஓகே இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இம்மாதிரி பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா திரும்ப மேலே ஏறிட்டே இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. நீ போட்டில் இருந்து தொலை சொன்னேனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் போட் வச்சுட்டேன், அதில் ஏறி தொலைல. ஓகே நம்ம போய் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்துடலாம், இல்லாட்டி நைட்டு ஆனால் ட்ரான் வருவாங்க மெயினா. அது பார்த்தா க்ரீப்பர் தொலைனாங்க தாங்க முடியல. க்ரீப்பர் கூட விடுங்க, ஜாம்பினாங்க மெயினா, பேபி ஜாம்பிக்கு அதுவும் வந்து சாவடிக்கிறாங்க. ஓகே ஓகேங்க அது என்னடா சுற்றி இருக்கு, சரி விடுங்க என்னமோ பண்ணி தொலையிட்டோம். ஓகே மொத்தமாக இது தண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வர்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். சும்மா போர் அடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணிருந்தேன். ஓகே நல்லானா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஒரு பாண்டு மாதிரி இருக்குது, இன்னும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெவலப் பண்ணலாம். ஓகே ஓகே இதான் நான் பண்ணது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு ஃபுட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வேறு சுற்றிலே இருக்கு, என்னமோ பண்ணி தொலைன்னு நானும் விட்டேன். இதாங்க இன்னொன்று ஒரு ஃபுட் ஃபார்மு. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டு கேரட். ஓகே லெஃப்ட்டு ஈவலை லெஃப்ட் சைடு இருக்குது. ஓகே பரவாயில்ல, கேரட் கூட நல்லா விளாண்டுருக்கு, வளர்ந்துருக்கு. ஓகே ஆடா வாய உளருது. ஓகே பார்த்தீங்கன்னா இது வேற சிட்டு மோடு வேற. ஓகே பொட்டேட்டோ இந்த சைடு இதாங்க இப்போதையும் நம்ம பண்ணியிருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா இது ஃபுட்டு நம்ம டீமுக்கு மட்டும் பத்தும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் வேணால் நம்ம ஆட்டோமேட்டிக்னா கட்டணும். நம்ம வேற கூடிய சீரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் ஷாப்லாம் வச்சுனோம். நான் சொன்ன அதே ஷாப்னா அயனு, அப்புறம் என்னங்கிறா அயனு உள் ஷாப்பு, அப்புறம் ஃபுட் ஷாப்பு. இது கோல் இதில் ஒன்றுமே இல்லை, சிஸ்லேயும் ஒன்றுமே இருக்காது. ஓகே சும்மா திறந்து பார்க்க வேண்டியது. நான் ஓகேங்க, நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறது நான் உங்கள் விக்டர். அப்புறம் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிடுறேன் எப்படி இது வீடியோ ஐ மீன் எப்படி ஷேடு போடுறது, எப்படி ஷேடு டவுன்லோட் பண்ணி போடுறது நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்கலாம்.